ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான டேஸ்ட்டில் வெஜிடபிள் மசாலா மேக்ரோனி. தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தின்னு சாப்பிட்டு அழுத்து போச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணும், அதே சமயம் குயிக்காக செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மேக்ரோனி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சைடிஷ் கூட ரொம்ப பெருசாக தேவையில்லைங்க. ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சாலே அதுக்கு காம்பினேஷன் சூப்பராகவே இருக்கும். வாங்க குயிக்காக எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். நான் இந்த மசாலா மேக்ரோனி செய்யறதுக்கு 2 கப் அளவு எல்போ மேக்ரோனி எடுத்துக்கிறேன். இதை வெந்நீரில் போட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சிடலாம். இந்த மாதிரி உதிரியாக நல்லா பொலன்னு வேக வச்சுக்கோங்க. கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கட் ஆகி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அதை கூல் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொலன்னு உதிரியாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4லேருந்து 5 பூண்டை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப மையெல்லாம் நான் நசுக்கல, ஓரளவுக்கு க்ரன்ச்சியாகவே தான் வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும்போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ஃப்ளேவர் நமக்கு வாயில் அம்பிடும். அப்போ நமக்கு மேக்ரோனியோட இதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு 3த்தும் ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பட்டாணி, கேப்சிகம் கூட இதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாஸ்தா மசாலா பேக்கெட் ஆட் பண்ணுறேன். ஒரு பேக்கெட் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடுறேன். இது நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கு அப்புறம் 1/4 கிளாஸ் அளவு இதில் தண்ணி ஆட் பண்ணி நம்ம காய்கறிகளை வேக வச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வதக்குனதுலே வெந்திருக்கும். லைட்டாக ஒரு ஆவி வெந்தாலே போதும். ஏன்னா மசாலாலாம் நல்லா பிரண்டு வெந்தாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு. உங்ககிட்ட டொமேட்டோ சாஸ், பாஸ்தா மசாலாலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு சோயா சாஸுக்கு நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு ஃப்ளேவர். இப்போ நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த எல்போ மேக்ரோனியை இதில் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் மசாலா கூட அந்த மேக்ரோனி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான சுவையில் வெஜிடபிள் மசாலா மேக்ரோனி ரெசிபி ரெடி ஆகிடும். சைடிஷ் டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். டேஸ்ட் ஓரளவுக்கு இதே மாதிரியே தான் வரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.